என் பேர் தர்ஷனா என்ற மு கவியரசு. இப்போ பார்த்தீங்கன்னா எழும்பூர் 61வது வார்டில் மண்டலம் 5 பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 61வது வார்டில் சாலையோர கடைகளை அகற்றணும்னு சொல்லிட்டு சென்னை பெருநகர மாநகராட்சி ரொம்ப மும்முரம் காட்டி கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு எந்த அறிவிப்பும் முன்னறிவிப்பு இல்லை. திடீர்னு கடைகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை உதவியோட மிகுந்த காவல்துறை உதவி ரொம்ப போஸோடு கடைகளை அகற்றணும்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி அங்கே இருந்த ஆக்கிரமிப்புலாம் திடீர்னு அகற்றுறாங்க. அப்போ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5க்கும் மேற்பட்ட பங்கு கடைகள் இது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக அங்கே செயல்பட்டு வருது. நீதிமன்ற உத்தரவில் ஊனமுற்றோர்கள் அவங்க போய் நீதிமன்றத்தை அன்றைக்கி கமிட்டிலாம் கிடையாது, நீதிமன்றத்தை அணுகி சாலையோர வியாபாரிகள் நடைபாதை அந்த ஓரம் ஊனமுற்றோர்கள் பங்கு கடை எடுத்து நடத்தி வந்தாங்க. இது நடத்தி வரும்போது மாற்றுத்திறனாளிகள் நடத்தி வந்தாங்க. இந்த இடத்துல இப்போ திடீர்னு மாநகராட்சி அகற்றணும் அப்படின்னு சொன்னதுக்கு நாங்களாம் போய் வெற்றி நடை சிறுகடை வியாபாரிகள் சங்கம் சார்பாக தலைவர் அவர் தலைமையில் நாங்கள் போய் மாநகராட்சி அணுகி எந்த விஷயமா இதுக்கு உடனடியாக அகற்றணுன்றீங்க, பாவம்ல அவங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, மாநகராட்சி ருக்மகாந்தன் என ஒரு வழக்கறிஞர் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய பகுதி தடை செய்யப்பட்ட பகுதி ஏன்னா மாநகராட்சி கமிட்டி அமைச்சு தேர்தல் நடத்திட்டாங்க. அது அதனால் இந்த இடத்த அவர் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கியிருக்காரு, உடனடியாக அகற்றணும் அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுத்தாங்க. இந்த ருக்மகாந்தன் யாரான்னு பார்த்தீங்கன்னா அதே 61வது வார்டில் கடந்த கால ஒரு 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கும்போது காங்கிரஸ் கவுன்சிலர் அவர். அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸ்லேருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கார். இப்போ கவுன்சிலர் கிடையாது. அவர் கவுன்சிலராக இருக்கும்போது அவர் வார்டில் யார் அவருக்கு ஒத்துழைப்பு வேறு ஏதாவது உதவிகள் செய்ய மறுத்தாங்களோ அவங்களெல்லாம் இப்போ அவர் வழக்கறிஞர் ஆனோனையும் பெட்டிஷன் போட்டு கோர்ட்டு மூலிமா துன்புறுத்தி வர்றாரு ஆர்டர் வாங்கி. இப்போ என்னென்னா கோர்ட் ஆர்டர் அவர் வாங்கினது தப்பு இல்லை, இன்னும் கமிட்டியே இடங்கள் சரியாக கன்சல்ட் பண்ணாமல் தடை செய்யப்பட்ட பகுதி வியாபாரம் செய்யக்கூடிய பகுதின்னு சொல்லி போன ஆட்சியில் அவசர கோலத்தில் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய மாற்றக்கூடிய விதத்தில் இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறது என்னென்னா, பெருநகர சென்னை மாநகராட்சியில் தலையிட்டு இந்த சாலையோர வியாபாரிகள் இந்த கடைகளுக்கு இந்த கடைகள்லாம் கவனத்தில் கொண்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய பகுதி தடை செய்யப்பட்ட பகுதி என்று பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலை மாற்றி அமைக்கணும். அதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட இப்போ நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சியை பார்க்குற அமைச்சர் அவர்கள் தலையிட்டு உடனடியாக இந்த லிஸ்ட்டுகளை ஒன்று பெருநகர மாநகராட்சி தேர்தல் அடுத்த தேர்தல் வர வரைக்குமாவது தள்ளி போடணும், ஏன்னா இவங்க கன்சல்ட் பண்ணுறதுக்கு இல்லை இப்போ அவசர கோலத்தில் இதை நடவடிக்கை போன திமுக ஆட்சியில் இதை கடன்னு பண்ணிட்டாங்க. மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கமிட்டி மெம்பரை கூட கேட்கல, கன்சல்ட் பண்ணல, உடனடியாக அவசர கோலத்தில் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கொளத்தூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா 85 வியாபாரிகள் 45 தெருவில் வியாபாரமே செய்யக்கூடாது அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க. அதெல்லாம் முறைப்படுத்தணும், ஏன்னா வியாபாரிகளை கன்சல்ட் பண்ணோம். ஏங்க இந்த தெரு இப்போ வியாபாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு இடையூறு ஆகுது, போக்குவரத்துக்கு இடையூறு ஆகுது, உங்களுக்கு பக்கத்து தெரு கொடுக்குறோம், நீங்கள் அந்த இடத்துல நடத்திங்க, உங்களுக்கு இடம் அளந்து கொடுக்குறோம், 6க்கு 4 இடம் அளந்து கொடுக்குறோம், பங்கு கொடுக்குறோம், அங்கே முறையாக நடத்துங்க அப்படியாவது சொல்லணும். எந்த ஒரு ஆர்டரும் இல்லை. மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் கையில் இருக்குது மாநகராட்சிக்கு, ஆனால் வாழ்வாதாரத்தை மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற எண்ணம் கிடையாது. எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குங்க நீதிமன்றத்துலேருந்து, எரிக்ஷன் பண்ணோம், உடனடியாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகட்டுன்னு பண்ணுறாங்க. ஆகையினால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேந்தியன் சாலையில் எழும்பூர் தாய் சேய் மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனையாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கும் மேற்பட்ட பங்க் இருக்குது, ஒரு 10க்கும் மேற்பட்ட தள்ளுவண்டி வியாபாரிகள் இருக்காங்க. இவங்களெல்லாம் உடனடியாக அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் முன்னாடி அவசர கோலத்தில் பண்ணாங்க. அதை எதிர்த்து நீதிமன்ற உத்தரவுன்னு காமிச்சாங்க. நீதிமன்ற உத்தரவு மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்ல சிறு வியாபாரிகளுக்கோ அவங்க கவனத்துக்கே வராது. எதிர்த்தரப்பில் நீதிமன்ற உத்தரவு வாங்கியிருக்காரு, எரிக்ஷன் ஆர்டர் இது அகற்ற சொல்லி.
இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பெருநகர சென்னை மாநகராட்சி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நீதிமன்றம் போயிருக்காங்க. இந்த இந்த ஆர்டரை வந்து எங்களை கன்சல்ட் பண்ணாமல் போட்டிருக்கீங்க, எங்களோட கவனத்துக்கு வரல, ஆகையினால நாங்களும் இந்த வழக்கில் வந்து கலந்துக்கிறோம். ருக்மகாந்தன் அவர் போட்ட வழக்கில் நாங்களும் வந்து எதிர்த்தரப்பாக கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி வழக்கு பதிவு செஞ்சு பதிவு நம்பரை பெற்றிருக்கோம். அது பார்த்திங்கன்னா WP 2942/8/2026 வழக்கு எண்ணில் நாங்கள் சேர்ந்துருக்கோம். யார் சார்பாக? வெற்றி நடை சிறுகடை வியாபாரிகள் சங்கத்தின் மூலிமா இவங்க மாற்றுத்திறனாளி வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ருக்மகாந்த வழக்குக்கு நாங்கள் போய் சேர்ந்துருக்கோம். எதுக்குன்னா மாநகராட்சி வந்து இப்போ இதை எடுத்துன்னு போய் நாங்கள் மாநகராட்சியில் சென்னை கமிஷனர்கிட்ட காட்டுறோம். பெருநகர சென்னை மாநகராட்சி கமிஷனர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அங்கே ஆர்டர் வச்சுருக்காரு அவர், இது என்கரேஜ்மெண்ட் பண்ணுற ஆர்டர் என்ன கொடுக்குறாங்கன்னா ஜட்ஜஸ்ஸு, நீங்கள் வந்து நிரந்தரமாக இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுக்கல. உங்களுக்கு கமிட்டி அமைப்பாங்க, கமிட்டி அமைச்சு கமிட்டி மூலியமாக அமைச்சிட்டாங்க, அவங்க மூலிமா முடிவு எடுக்கட்டும். நீங்கள் செயல்படாத ஒரு கமிட்டியாக இருக்குது. என்னென்னா தேர்தல் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி மாநகராட்சி தேர்தல் வச்சாங்க, கமிட்டி மெம்பரை இது பண்ணாங்க, தேர்ந்தெடுத்தாங்க, எல்லாம் நடத்துனாங்க, தேர்ந்தெடுத்தாச்சு. அந்த கமிட்டியே வந்து ஒரு ஜோனில் கூட்டுறதே கிடையாது, கமிட்டி மெம்பரை வந்து கன்சல்ட் பண்ணுறது கிடையாது, ஆய்வு கேட்கறது கிடையாது. இந்த தெருவில் வந்து இத்தனை வியாபாரி இருக்காங்க, இவங்கள அடையாள அட்டையை வந்து சம்மந்தப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அவரே மதிக்க மாட்டேறாங்க, இதெல்லாம் ஒரு அட்டையே கிடையாதுங்கன்றாரு. பெருநகர சென்னை மாநகராட்சியில் அந்த அட்டையை வந்து காமிச்சா எரிக்ஷன் வரும்போது, சார் எனக்கு அட்டை கொடுத்துருக்கீங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில், இந்த அம்மா மாற்றுத்திறனாளி, அவங்க கடை, அவங்களுக்கு அட்டை இருக்குது, 20 வருஷமாக அந்த இடத்துல அவங்க டிஃபன் கடை நடத்துகிறாங்க, இல்லை தேநீர் கடை நடத்துகிறாங்க, அவங்கள எப்படி சார் உடனடியாக காலி பண்ண சொல்கிறீங்க? அவங்களுக்கு மாநகராட்சி அங்கீகார அட்டை கொடுத்துருக்கு. ஏங்க அது ஒரு அட்டையே கிடையாதுங்க, அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சார். நீதிமன்ற உத்தரவு இருக்குது. பார்த்தீங்கன்னா கடந்த கால ஆட்சியில் வந்து அவசர கோலத்தில் தேர்தல் நடத்துகிறாங்க. தேர்தல்லையே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு 3 நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அன்றைக்கி இருந்த வியாபாரிகளும் இருக்காங்க. வியாபாரிகள் வந்து 2 வியாபாரிகள் இருக்காங்கன்னா 3 பேர் வந்து கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்க. அது இல்லாத 7 நபர்கள் வந்து வெளியிலேருந்து பொதுநலவாதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர், ஒரு ரிட்டையர்டு வந்து போலீஸ் ஆஃபீஸர், அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் 3 பேர் வந்து கட்சிக்காரங்களே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரிக்கு சப்போர்ட்டாகவே இருக்காங்க. சார் எடுத்துகிட்டு போட்டோம் சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை சார்? அப்படி இல்லை சார், அவங்க வந்து மாற்றுத்திறனாளி, அந்த அம்மா பிள்ளை இல்லை குட்டி இல்லை, அவங்க அந்த கடையை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள வந்து திடீர்னு அங்கேருந்து அகற்றுனா அவங்க எங்கே சார் வியாபாரம் பண்ணுவாங்க? சார் அடுத்த தெருவுக்கு போக சொல்லுங்கள் சார். அடுத்த தெருவில் எதுவுமே இல்லை சார், அந்த சாலையில் வந்து மக்கள் 6 மணிக்கு மேலே நடமாட்டமே இல்லை. ஆமாம் சார், இது சம்மந்தமாக வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து அவர் பணம் கட்டி மிரட்டிய ஆடியோ வந்து செய்தியாக வந்திருக்கு. அப்போதைக்கு அந்த கோவத்தை வந்து அவர் வந்து காத்திருந்து இந்த மக்களை எப்படியாவது துன்புறுத்தணுன்ற காரணத்துக்காக திடீர்னு இப்போ வந்து ஆர்டர் வாங்கியிருக்காரு. அது கரெக்டு தான், அவர் வந்து வாங்கியிருக்கிறது வந்து டோட்டல் சென்னைக்கு வாங்கியிருக்காரு. ஆனால் சென்னையை அவர் புஷ் பண்ணல. அந்த ஆர்டரை வாங்கி சென்னைக்கு அழுத்தம் கொடுக்கல. அவர் எங்கே அழுத்தம் கொடுக்குறாருனா, குறிப்பிட்ட 61வது வார்டு எழும்பூரில் மட்டும் உடனடியாக அந்த கடைகளை அகற்றி ஆகணும், நான் தான் ஆர்டர் வாங்கியிருக்கேனே சென்னை முழுக்க அப்படின்னும் போது கமிஷனருக்கு அது அழுத்தமாகுது. பெருநகர சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு அழுத்தமாகுது. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க எங்களுக்கு டெய்லி வந்து வாட்ஸ்அப்பில் செய்தி போடுறாரு, ஒன்றுமே பண்ண முடியல, நாங்கள் எடுத்து தான் ஆகணும் சார். நாங்களும் வந்து நீதிமன்றம் போயிருக்கோம் சார், நம்பர் ஆயிடுச்சு, நாங்கள் அந்த வழக்கை எடுத்து நாங்கள் வந்து உள்ளே போய் அவர் சொல்கிறாரு, சென்னை முழுக்க கடை இந்த மாதிரி இருக்குது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, அதனால் வந்து நாங்கள் எந்த எரிக்ஷனும் இப்போ பண்ணுறதில்ல, ரொம்ப ஸ்லோ தான் பண்ணுறோம், எங்கேயோ ரேர் தான் பண்ணுறோம், ரொம்ப அதிரடியெல்லாம் பண்ணல, ஏன்னா இதில் கொஞ்சம் குளறுபடிகள்லாம் இருக்குது, பண்ணோம் சரி பண்ணோன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் என்னென்னா சம்மந்தப்பட்ட 61வது வார்டில் மட்டும் ருக்மகாந்தன் டெய்லி வந்து அந்த வியாபாரிகள் வியாபாரம் பண்ணும்போது இல்லை வந்து அங்கே ஒரு கூட்டம் நிற்கும் போது ஃபோட்டோ எடுத்து உடனே எனக்கு அப்டேட் பண்ணுறாரு. நீதிமன்ற உத்தரவு இருக்குது, அதை உன்னால் கடைப்பிடிக்க முடியலனா நீங்கள் எதுக்கு கமிஷனர் மாநகராட்சி எதுக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நேரடியாக செய்தியாக போடுறாரு சார். அது வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல. என்னென்னா இப்போ ஐயா அமைச்சர் அவர்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் சொல்கிறது உண்மையான நல்ல வழி தான். நாங்கள் என்னென்னா சரி, அவர் அமைச்சர் வேறு வழியில் போயிட்டுருக்காரு, அவர் பிஸியான நேரமாக போயின்ட்டுருக்கு, அவரை இதுக்காக இது பண்ணக்கூடாது. எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது உண்மைதான் சார், நாங்கள் கமிஷனர் அணுகுறதுக்கு கமிஷனர் என்ன சொல்கிறாருனா, சார் இது அரசியல்வாதி சம்மந்தப்பட்டதோ இல்லை அரசு சம்மந்தப்பட்டதோ கிடையாது சார், நேரடியாக நீதிமன்றம் தலையிடுது, நீதிமன்றம் எரிக்ஷன் ஆர்டர் கொடுக்குது. ஆமாம் சார், நீதிமன்றம் எரிக்ஷன் ஆர்டர் கொடுக்குது, நாங்கள் அதை சேலஞ்ச் பண்ணி நாங்களும் நீதிமன்றத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆகிக்கிறோம் சார். அந்த வழக்கில் எங்களுக்கு டைம் கொடுங்க சார், WP நம்பர் ஆயிடுச்சு, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறோம், எங்களோட கருத்தை கேட்கட்டும் நீதிமன்றம், அப்புறம் எரிக்ஷன் ஆர்டர் கொடுத்தா நாங்கள் நீதிமன்றத்தில் முறையிடுறோம், வியாபாரம் ஓரளவுக்கு நல்லா நடக்கக்கூடிய பகுதியாக எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்து மூலிமா உத்தரவு வாங்கின்னு வரோம். அப்புறம் நீங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி பண்ணுங்க சார்னா சார் சொல்லியாச்சு சார். அவங்ககிட்ட 61 வந்து ஏற்கனவே 61 வந்து நாங்கள் வந்து அந்த கமிட்டி குழுவில் இருக்கிற நிர்வாகிகிட்ட சொல்லிட்டோம் சார். நிர்வாகி குழு எங்கன்னா
மண்டலம் 5 வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டு பிரிட்ஜாண்ட இருக்குது, ராயபுரம் கிட்ட இருக்குது. அங்கே வந்து அவங்க 5 என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற வந்து திமுக பிரமுகர் தான் ஒரு 3-4 பேர் கமிட்டி மெம்பராக இருக்காங்க. அவங்க வந்து இதை கண்டும் காணாமல் அவங்களுக்கு என்னென்னா, இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து மாற்றம் வந்திருக்கலாம், ஆனால் பெருநகர சென்னை மாநகராட்சி வந்து ஏதாவது இப்போ மேயர் அவங்க தான், துணை மேயர் அவங்க தான், இப்போ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது. எனக்கு வந்து ஊனமுற்றவர் வாழ்வாதாரம் முக்கியம் இல்லை, எங்கள் கவுன்சிலர் பேர் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அதை வந்து கண்டும் காணாமல் கமிட்டி மெம்பர் வந்து இதை பற்றி பேசுகிறதே இல்லை சார். பொதுவாகவே சென்னையில் பார்த்தீங்கன்னா எந்த கமிட்டியும் வந்து முறையாக வாரத்துக்கு ஒரு முறை கமிட்டி நடக்கணும், இல்லைனா 15 நாட்களுக்கு ஒரு வாட்டி கமிட்டி நடக்கணும், ஆர்டிசி தலைமையில் நடக்கணும். அது மாதிரி எந்த புகாரும் இல்லை சார், நீதிமன்றத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆகிறோம். இப்போ அவர் வந்து நேரடியாக வந்து மக்களை எதுவுமே கேட்டார்னா நாங்கள் அடுத்து வந்து காவல்துறை ஆணையர் அவர்களை அணுகி அவர் மேலே புகார் கொடுப்போம், அடுத்து பார் கவுன்சில்லையும் புகார் கொடுப்போம், அவர் வழக்கறிஞர் இருக்கிறதுனால. அதனால் வந்து இது வரைக்கும் எங்களை கேட்கல. ஏற்கனவே கேட்ட ஆடியோ வீடியோலாம் இருக்குது, அவர் கவுன்சிலராக இருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஆடியோ வீடியோலாம் இருக்குது. அது ஆனால் வந்து இந்த கடைக்கு வந்து எங்களுக்கே தெரியாது, பெருநகர சென்னை மாநகராட்சி தான் வந்து அகற்ற வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கமிஷனர் அவர்களை சந்திக்கும் போது, ஆணையர் அவரை பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையரை சந்திக்கும் போது ஆணையர் எடுத்து காட்டுறாரு, சார் எங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், இந்த நீதிமன்ற உத்தரவே வந்து ருக்மகாந்தன் தான் வாங்கியிருக்காரு. சார் ஆமாம் சார் வாங்கியிருக்காரு, டோட்டல் சென்னைக்கு தானே சார் வாங்கியிருக்காரு, நீங்கள் சென்னையை ஃபுல்லாக சரி பண்ணும்போது இதையே சரி பண்ணலாமா சார்? டெய்லி வந்து அவர் இந்த 61 வார்டை மட்டும் ரொம்ப அக்கறை எடுத்து பண்ணுறார் சார். ஏற்கனவே அதில் வந்து மாமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு அவர், அதனால் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு சார். அவங்களோட வாழ்வாதாரம் என்ன சார், ஒரு நாளைக்கு 700 ரூபா சம்பாதிப்பாங்களா சார், எல்லா பொருளாக விற்றோட லாபம், அதில் என்ன சார் அவங்க பெருசாக பண்ணிட போகிறாங்க? எவ்வளோ கட்டிடங்கள் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி இடத்துக்கு உட்பட்டு வெளியே வந்திருக்கான், நீதிமன்றம் இடிக்க சொல்லுது, உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுது, நம்ம தலையிட்டுக்கிறோமா, நடவடிக்கை எடுத்துருக்கோமா? இது வரைக்கும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், சார் நீங்கள் ஒன்றும் இல்லை, வழக்கு எதனா ஒன்று போட்டு ஏதாவது ஒரு WP நம்பர் வாங்கிட்டு வாங்கினார். அந்த நம்பரும் வாங்கிட்டோம் நாங்கள், நீதிமன்றம் போய் வழக்கறிஞரை வச்சு சங்கத்து சார்பாக வச்சு WP நம்பரும் வாங்கிட்டோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறார் கமிஷனர், சார் நம்பர் வாங்கிட்டு வந்தால் நான் என்ன சார் பண்ணுறது, வழக்கு வந்துடுச்சு, இல்லை வழக்கு நடத்தி ஆர்டர் வாங்கிட்டு வரலாம், ஆர்டர் வாங்குறதுக்கு 2 வருஷம் ஆகும் சார், 1 வருஷம் கூட நடக்கும், 6 மாதங்களாக கூட நடக்கும் வழக்கு ஆர்டர் வாங்குறதுக்கு. அந்த ஆர்டரை வாங்கிட்டு வாங்க அப்புறம் வைக்க விட்றேன்றாரு. அப்படி ஆக்டிவேஷனே இல்லை சார். மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம், மாநில அரசு அதை வந்து வேண்டா வெறுப்பாக போன வாட்டி தேர்தல் வச்சாங்க. தேர்தல் வந்து முறையாக வந்து மாநகராட்சி என்ன பண்ணியிருக்கணும், போஸ்டர் ஒட்டி பொதுமக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கணும், வியாபாரிகளுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாமினேட் பண்ணி அதுக்கப்புறம் தேர்தல் வச்சுருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவசர கோலத்தில் நாளைக்கு தேர்தல்னால் இன்றைக்கி வியாபாரிகிட்ட வந்து சொல்கிறாங்க, தேர்தலுங்க உங்களுக்கு கார்டு கொடுத்தாங்களே ஓட்டு போடணும் காலைல வந்துருங்கன்றாங்க. அப்போ தான் வியாபாரிகளுக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் வருது, ஓ இப்படி ஒரு தேர்தல் இருக்கா அப்படின்னு மாநகராட்சியில். அது அவசர கோலத்தில் எந்த ஜோன்லேயுமே பார்த்திங்கன்னா மண்டல அலுவலகத்தில் அதை முறைப்படுத்தலை. இன்னும் சொல்கிறது புரியுது. இப்போ என்னென்னா இவங்க ஒரு 5 மாற்றுத்திறனாளி தான் அங்கே பங்கு வச்சிட்ருக்காங்க. 5 மாற்றுத்திறனாளியும் ஒரு வாட்டிக்கும் அவங்க வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக போகிற போக்குவரத்து செலவுக்குன்னு பார்த்தா கூட அவங்கள இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு நம்ம தமிழ்நாட்டில் தான் பெருசாக இது ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த 61வது வார்டிலேருந்து தான் இந்த மாநகராட்சிக்கே வந்து தலைவலியாக இந்த பிரச்சனை தான் தலைவலியாக ஆக போகுது. என்னென்னா இப்போ இவங்க வந்து நாளைக்கு நாளின்னைக்கு வந்து இது சம்மந்தப்பட்ட அமைச்சரை சந்திக்கலான்னுங்கிறாங்க மனு கொடுத்துட்டு. என்னன்னா நீதிமன்றம் அவர் ஒரு உத்தரவு வாங்குறாரு, நாங்கள் ஒரு பதில் உத்தரவு வாங்குகிறோம். மாநகராட்சி என்ன பண்ணோம், 2 உத்தரவை வச்சுன்னு அவர்கிட்டயே காட்டலாம், ஏங்க அவங்களும் கோர்ட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகிறாங்க, அது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் சார் மேற்கொண்டு வந்து அவங்க அமைச்சரை சந்திக்கலான்னு இருக்காங்க, சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரை. இதில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களும் அங்கே வந்து 10க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறாங்க. அது துறை அமைச்சரையும் அண்ணா வன்னியரசு அவர்களையும் சந்தித்து மனு கொடுக்கலான்னு இருக்காங்க. அவர் வந்து சார் இன்றைக்கி வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து தாட்கோல் லோன் கிடைக்காத, ஒரு கடை வைக்கிறதுக்கு கூட ஒரு தாட்கோல் லோன் வழி இல்லாத வந்த எங்களோட மக்களோட பணத்தை வந்து திருப்பி அமிச்ச கவர்மெண்ட்லாம் இருக்குது. அதனால தான் வந்து தள்ளுவண்டி கடை போடுறது, ஒரு துணி விற்கிறது, ஒரு ஏதோ ஒரு வாட்ச் கடை ரோட்டில் போட்டு விற்கிறது, அந்த மாதிரி வியாபாரங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கும் வந்து மாநகராட்சி வந்து பெரிய கட்டிடங்கள்லாம் இன்னமும் மாநகராட்சி இடத்துல அகற்றப்படாத இருக்குது சார். நாங்கள் இணைத்து போராட்டம் கூட நாங்கள் பண்ணுறதுக்கு எல்லோரும் ரெடி தான் சார், எல்லாரையும் அணுகலாம், போராட்டம் பண்ணலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கமிஷனர் நேரடியாக செஞ்சிச்சு அவரோட ஒப்பீனியன் கேட்குறோம். சார் இது விஷயமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சார் இதில் எதுவுமே நாங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீதிமன்ற உத்தரவு இருக்குது, அவர் ஆர்டர் வாங்கிட்டார், அந்த ஆர்டருக்கு நீங்கள் ஏதாவது கோர்ட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு நம்பர் பண்ணி பதில் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, நான் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் சார், வேறு வழியே கிடையாது. வந்து இப்போ வந்து ஆட்சி போனதுலேருந்து அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல சார் எந்த விஷயத்துலையுமே. அவங்க சொன்னாலும்
அது வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. நிறைய இடத்துல வந்து இப்போ மேயர் ஆட்சி போனதுனால மேயர் சில விஷயத்த கண்டுக்கிறது இல்லை, அரசு அலுவலர் அவங்க சொன்னால் கேட்கறது இல்லை, அந்த மாதிரி விஷயமா போயிட்டுருக்கு அவங்களுக்குள்ள. அதனால் மாநகராட்சியில் வந்து நாங்கள் இப்போ மேயரை பார்த்து மேயர் சொன்னாலும் வந்து அந்த மண்டல அதிகாரி என்ன சொல்ல போகிறாரு, ஜோனல் ஆஃபீஸர், மேடம் அது வந்து கோர்ட் ஆர்டர் மேடம், அதில் ஒன்றும் பண்ண முடியாது மேடம். ருக்மகந்தன் நாங்கள் மேயரை பார்த்தோம்னா இப்போ வேறு மாதிரி சாயம் பூசப்படுறோம் அந்த கடைங்களுக்கு. இவங்க விஷயத்துக்கு போயிருக்கோம் மேயரை பார்க்குறதுக்கு. மேயர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கமிஷனரையே பாருங்கள், இது கமிஷனருக்கான உண்ட விஷயம், வெண்டிங் கமிட்டிலாம் அவர் தான் பார்க்குறாரு, அவர் தான் தலைவர் சென்னைக்கு, நான் கிடையாது. இது என்னென்னா இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கரெக்ட் தான் சார், நாங்கள் அமைச்சரை இன்றைக்கி நாளைக்குள்ளே சந்திக்க போகிறோம், உங்கள்கிட்ட எதுக்கு வந்து நாங்கள் வந்து இந்தியாவின் வந்து ஜனநாயக தூணில் உங்கள் தூணும் ஒரு பெரிய தூண், அதனால் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் ஏதாவது ஒரு இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கும், இது செய்தி ஆச்சுன்னா அரசு அலுவலகங்கள் அரசு துறைக்கு வந்து போய் சேரும் ஈஸியாக. இப்போ இவங்க 4 பேர் போய் இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து அமைச்சரை சந்திக்கணும்னு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி விட மாட்டாங்க. இன்றைக்கிற சூழல் நீட் தேர்வு போயிட்டுருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு, சட்டமன்றத்துக்கு அவங்க 4 பேர் போய் பார்க்கணுன்னா அதுக்கே பெரிய இதுவாகிடும். உங்கள் மூலிமா செய்தி வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும்ன்றதுக்காக தான் நாங்கள் இதை நாடி வந்தோம். பத்திரிகை துறை பேர் தர்ஷனா என்ற கவியரசு சார்.